திமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது இனி ஃபியூச்சர்ல இல்லையா? விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அது எல்லார் மத்தியிலுமே அது ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்போ கூட்டணி திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருந்தது அல்லது திமுகவோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அப்போ அது கல்லாப்பட்டிக்கு அன்னைக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்குன்றது மாதிரியான ஒரு திமுகவை தீய சக்தி என்று சொன்ன விஜய் அவர்கள் அவரை தேடி போய் பார்த்ததற்கான அர்த்தம் என்ன? பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ் தி சென்னை சில்க்ஸ். இப்ப இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக்கா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, சொன்னாலும் தொடர்ந்து அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அதிகபட்சமா இப்ப எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏவா யாரும் ரிசைன் பண்ணல. அதன் பிறகு ஒருவேளை நீங்க சொன்ன பிறகு அந்த நிலைப்பாடு மாறி இருக்கலாம் அப்படின்றது நான் கேட்கணும்னு நினைக்கிறது. இந்த நிலையில அவங்க ஒருவேளை உங்கள் மீதான நம்பகத்தன்மை குறையும். இல்லை நாளைக்கு நீங்க வெளியில இருந்து 2 பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க டிட்டாச்சா இல்லை, எப்பனாலும் எந்த முடிவும் எடுத்துக்க முடியும் அப்படின்னும் போது எப்பனாலும் இந்த அரசுக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்ற அடிப்படையில இந்த முயற்சியில் அவங்க இறங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது திரு விஜய் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த கடிதத்திலையும் சரி, நேரடியாக பேசிய போதும் சரி, அல்லது அவர் சார்பாக அவர்களுடைய அடுத்த மட்ட தலைவர்கள் பேசிய போதும் சரி, இந்த அரசு மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்கிற உறுதிமொழியை அவங்க கொடுத்துருக்காங்க. கிளீன் கவர்னன்ஸ் என்பதை அவர் உத்தரவாதப்படுத்தியிருக்கார். இந்த நிபந்தனையற்ற ஆதரவுன்னா எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அவங்க எது வேணாலும் பண்ணிட்டோம், அவங்க சுதந்திரமாக செயல்படுறதுக்கு நாங்கள் விட்டுருக்கோன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் கடிதத்தில் சமநீதி, சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசு, இத்தகைய தன்மையில் எங்களுடைய அரசு செயல்படும் என்கிற உறுதியை திரு விஜய் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் தொடர்கிற வரை எங்களுடைய ஆதரவு தொடரும். அது அரசுக்கு. மற்றபடி இடைத்தேர்தல், போக்குவரத்து அதெல்லாம் அது வரும்போது என்னன்னு பார்ப்போம். மற்றபடி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு என்பதில் நாங்கள் இந்த கோட்பாட்டின் இத்தகைய உறுதிமொழிகளை அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அதில் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய பயணம் தொடர்கிற வரை எங்களுடைய பயணம் அவர்களோடு இணைந்து தொடரும். இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால நீங்க பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று எதுவுமே இல்லை, அப்போ திமுக கூட்டணி அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது இனி ஃபியூச்சர்ல இல்லையா? நீங்க அதுலலாம் கான்ஸ்டியூவன்ஸ், அதாவது விசிகாவோ அல்லது சிபிஎம்ஓ, சிபிஐஓ இல்லை ஐயுஎம்எல்ஓ அந்த கூட்டணியினுடைய கான்ஸ்டியூவன்ஸ் கிடையாதா? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு அரசியல் சூழலை பொறுத்து தான் அந்த கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு என்பதை நாங்கள் செய்து கொள்கிறோம். திமுகவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டால் எங்களுடைய நிலைப்பாடும் மாறும். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் உடன்பாடுகளை சம்மந்தமாக நீங்கள் எல்லா வரலாறு பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் நிலையை மாற்றிக்கொள்வதில்லை. அவர்கள் நிலையை மாற்றிக்கொள்கிற போது அதற்கேற்ப நாங்கள் எங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு என்பது இப்போது இல்லை. அங்கே இருந்த பல கட்சிகளும் இப்போது ஏற்பட்டிருக்கூடிய அரசியல் மாற்றத்தின் விளைவாக ஒரு புதிய அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே இந்த அரசுக்கு ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கு. இங்கே அரசுக்கு ஆதரவு, அங்கே அவர்களோடு கூட்டணி என்பது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? அதே நேரத்தில் திமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்கிற முறையிலையும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். மத்தியிலே பிஜேபி ஆட்சி தொடரக்கூடிய நிலையில் ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்பது தேவைப்படுது. பிஜேபி ஆட்சிக்கு எதிராக பாராளுமன்றத்திற்குள் ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்பது தேவைப்படுது. அந்த வகையில் திமுகவோடு எங்களுடைய உறவு என்பது தொடரும் என்பது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், இது போன்ற பிரச்சனைகளில் இஷ்யூ பேஸ்டு திமுகவோடு எங்களுடைய உறவு தொடரும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கோம். பட் ஒரு அணி என்கிற நிலைமை என்பது இப்போது இல்லை என்கிற அர்த்தத்தில் தான் நான் புதுக்கோட்டையில் அந்த இதை சொன்னது. அது மட்டுமல்ல, இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தை சிதைக்கிற காரணிகளில் இந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம் மட்டுமல்ல, மக்களை திரட்டி திறந்த வெளியிலும் போராட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா பன்முகத்தின் அடித்தளமாக சார்பின்மை இருக்கிற போது அதை சிதைக்கிற செயல் என்பது பேராபத்து. எல்லாவற்றையும் நெருக்கடிக்குள்ளாக்கிவிடும். சட்டத்தின் ஆட்சி முறையை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, நாம் கூடி வாழ்கிற கூட்டி சேவை அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கிவிடும். அது பேராபத்து. எனவே சட்டமன்ற, நாடாளுமன்றங்களில் குரல் எழுப்புவது போல் திறந்த வெளியிலும் வெகு மக்களை திரட்டி நடத்துகிற போராட்டங்களில் திமுக தேவைப்படும், அதிமுக தேவைப்படும், ஜனநாயக சக்திகள் தேவைப்படும், உங்களை போன்ற அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் தேவைப்படுவார்கள். இந்த கூட்டு முயற்சியில்தான் அத்தகைய பேரபாயத்தை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு.
தோழர் திருமாவர்கள் தொடங்கும் போது சொன்னாங்க, ஜனநாயக சக்திகளினுடைய ஆதரவோடு இந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று விஜய் விரும்பினார், எங்களுக்கு கடிதம் எழுதப்பட்டதுன்னு. நீங்களும் அதே தான் சொன்னீங்க. ஆனால் இதே கூட்டணி கட்சிகளை அவர் தேர்தலுக்கு முன்பாக கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சனம் செய்திருந்தார். அது ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலும், அதாவது ஜனநாயக சக்திகளை ஆதரிக்கக்கூடிய எல்லார் மத்தியிலுமே அது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட விமர்சனத்தை வைத்தவருக்கு அவர் இன்னைக்கு அவர் ரிக்ரெட் பண்ணியிருக்காரா? இதே நம்மளுடைய தாவேகா தலைவர் விஜயை நாங்களும் விமர்சிச்சிருக்கிறோம். நீங்க விமர்சித்ததை விட அதிகமாக விமர்சித்தவர் யார் அதிக பேச்சில் இப்போ அவங்க வந்துகிட்டு எங்க ஆதரவு கேட்டதை பத்தி எங்க தலைவர்கள்லாம் சொன்னாங்க. இல்ல மதசார்பற்ற தன்மையிலிருந்து மாற என்னுடைய கேள்வியை பிஜேபியோடு உடன்பாடு கொள்ள மாட்டேங்கிறதுல தெளிவா இருக்காரு. அதனால நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். இல்ல தோழர், உங்களை விமர்சனம் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கல. விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அது எல்லார் மத்தியிலுமே அது ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்போ கூட்டணி திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருந்தது அல்லது திமுகவோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அப்போ அது கல்லாப்பட்டிக்கு அன்னைக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்குன்றது மாதிரியான ஒரு எண்ணம் தானே எல்லார் மத்தியிலுமே இருந்திருக்கிறது. வாழ்த்துப்பட்டிருக்காரா இல்லையா? நீங்க அனுமதிக்கலாம். எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திச்சு உங்க கருத்துக்குள்ள ஆழமான கேள்வி இருக்கு, அது கடந்து போக முடியாது. நீங்களாம் பத்திரிகையாளர்கள், ஊடக அறிஞர்கள். பத்திரிகையில் சில படம் போட்டு இதற்கு கருத்து தேவையில்லைன்னுவாங்க. படம் மட்டும் போட்டுருவாங்க, இதுக்கு கருத்து தேவையில்லைன்னுவாங்க. அதுபோல் கோட்டீஸ்வரன் சொல்றாரு பாருங்க, நீங்க அந்த மாதிரி கல்லாப்பட்டி சோபா அப்படின்னா அது எங்களை அண்டாது. 100 ஆண்டு கால அரசியலில் ஒருபோதும் 1,40,000 காவல் நிலையங்கள் இருக்குது இந்தியாவில். ஊழல் குற்றச்சாட்டுக்காக எங்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் இல்லை. நீதிமன்றங்கள் நாங்கள் தண்டிக்கப்பட்டதில்லை. எனவே இந்த சொல்லே நாங்கள் செவிமடுத்ததில்லை. எனவே அவங்க பேசினாலும் அது எங்களை நெருங்காது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு அனுமதிக்கணும். நேற்று முன்தின நான் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு நான் சொன்னேன். நல்ல சொல்லுக்காக கடுமையான வார்த்தைகள் எதிர்பார்க்குறாங்க அவங்க. இல்லைங்க, தமிழில் செழுமையான சொல்லாடல் இருக்கிறது. எனவே கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு நான் சொன்னதை எப்படி போடுறாங்கனாக்கா, கனி தாவேக்காவும் காய் திமுகவும். நான் பதறல. நான் அதில் மறுநாள் என்ன சொன்னேன் நான், அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கனி திமுக அல்லவா? அந்த கனியின் பக்கம் நாங்கள் சென்றது உண்டா? எங்களாலும் பொருட்டு நாங்கள் தீண்டியது உண்டா? சொல்லுங்க. அப்போது அவங்களுக்கே புரியும், எவ்வளோ பழுத்திருந்தாலும் தங்கள் நலனுக்காக அந்த கனி அரிகள் வரமாட்டார்கள் இவர்கள் என்பதற்கு முன்னர் ஆண்டவர்களுக்கும் தெரியும், இப்போ ஆட்சி செய்கிறவர்களுக்கும் புரியும். எனவே இந்த கேள்வியை கடந்து போகலாம் என்று கோட்டீஸ்வரனே பதில் அளிச்சிட்டாரு. எனவே இதை கடந்து போய் வேற கேள்விகள். கல்லாப்பெட்டி அப்படிங்கிறது நேரடியாகவே சொல்றேனே, பணம் வாங்கிக்கிட்டு தான் கூட்டணியில இருக்கீங்கன்றது போன்றது ஒரு விமர்சனம் தானே, அது தவறு இல்லையா? பெரும் தவறு, பிழை. அதை இனி வருங்காலங்களில் அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு அரசியல் பேரிடர். இருங்க, இது ஒரு அரசியல் பேரிடர். நாங்க கொடுத்துருக்க ஆதரவுங்கிறது அவங்க ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி. ஆட்சி அமைக்கலைன்னா நிச்சயமா தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்குள்ளாகுங்கிறது எங்களுடைய யூகம். பாஜக கொள்ளைப்புறத்து வழியில் ஆட்சி அமைச்சிருவாங்க. கவர்னர் ஆட்சிங்கிற முறையில் பிஜேபி ஆட்சி வந்துடும். அதை தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் ஒரு துணையாக இருக்கிறோம், அவ்வளவுதான். இதை போய் ஒன்று அப்படி திட்டினாரு, அதனால ஏன் இப்போ போய் நீ ஆதரவு கொடுக்குறேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு முடிவெடுத்தால் முடிவே எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் முடிவெடுத்திருப்பதற்கான அடிப்படை என்ன, அது தெளிவாக சொல்லிட்டார். இந்த 1 2 3 4 இந்த காரணத்துக்காக தான் இந்த தாவேகாவை ஆதரிப்பது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார், இப்போ திமுகவை தீய சக்தின்னு சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கலையே அப்படி இல்லை. அதுக்கு நாங்கள் அவர் போய் பார்த்தாரு முதலமைச்சரை ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு போய் அவர் பார்த்தாரு. திமுகவை தீய சக்தி என்று சொன்ன விஜய் அவர்கள் அவரை தேடி போய் பார்த்ததற்கான அர்த்தம் என்ன கேளுங்க. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ்.